ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாதத்திலே ரொம்ப விசேஷமான மாதம் மார்கழி மாதம். அது ஏன் அவ்வளோ விசேஷம்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு நல்ல காரியமும் அந்த மாதத்தில் பண்ண மாட்டோம். சுப காரியங்கள், கல்யாணம் ஆகட்டும், காதுகுத்து ஆகட்டும், எந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனால் ஏன் விசேஷமான மாதம் அப்படின்னு நான் சொல்கிறோன்னா, கடவுள்கள், அதாவது நம்ம கும்பிடுற தெய்வங்களுக்கு ரொம்ப விசேஷமான மாதம் மார்கழி மாதம். அதனால் நம்ம இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி, அதாவது விநாயகர் வழிபாடு எந்த மாதிரி பண்ணனா நம்மளுக்கு எப்படி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற பதிவு தான் இது. இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் இந்த மாதிரி பண்ணி எனக்கு திருமண பாக்கியம் நல்லபடியாக அமைஞ்சுது. அதை பற்றின பதிவு தான் இது. வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற ஒரு வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதம் அப்படின்னு வந்தாலே எல்லோரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதிகாலையில் சீக்கிரம் வாசல் தொளித்து கோலம் போட்டுட்டு பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறவங்க பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. இல்லை அப்படின்னா பூசணி பூ வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு வாசலில் 2 அகல் விளக்கு பற்ற வைப்பாங்க. எல்லாருமே இந்த மார்கழி மாதத்தில் பொதுவாக பண்ணக்கூடிய வழிபாடு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் அதை பண்ணி முடிச்சுட்டு நேராக பூஜை அறைக்கு போய் விளக்கு, அதாவது சாமி கும்பிட்டு பூ புஷ்பங்கள் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு விளக்கேற்றி அதுக்கப்புறம் தீர்த்த குடம், அதாவது அரச மரத்து, உங்கள் ஊரில் ஏதாவது அரச மரத்து விநாயகர் கோயில் இருந்துச்சு அப்படின்னா அந்த அரச மரத்து விநாயகருக்கு போய் நீங்கள் உங்களால் முடிஞ்சது வீட்டிலேருந்து தீர்த்தம் செம்பில் தீர்த்தம் எடுத்துட்டு அதில் அருகம்புல் வச்சு கொண்டுட்டு போகலாம், இல்லை புஷ்பம் வச்சு கொண்டுட்டு போகலாம். இந்த மாதிரி கொண்டுட்டு போய் அவங்களுக்கு அதிகாலையில் ஒரு 5 சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே விநாயகருக்கு நீங்களே தீர்த்தம் ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் அதில் சாமிக்கு 1 ரூபா காயின் வச்சு நெத்தியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கொண்டுட்டு போன புஷ்பமாகட்டும் இல்லை அருகம்புல் ஆகட்டும் அது நீங்கள் சாமி மேலே அதை படைச்சிட்டு அதுக்கு கீழே நீங்கள் ஒரு வாழைப்பழம், அதாவது வாழைப்பழம் எடுத்துக்கலாம், வெத்தலை பாக்கு, சூடம், பத்தி, இந்த மாதிரி எது கொண்டு போயிருந்தாலும் சாமிக்கு முன்னாடி வச்சு ஒரு 11 முறை சாமியை வலம் வரணும். வலம் வந்ததுக்கப்புறம் ஒரு சூடம் பற்ற வச்சு நீங்கள் என்ன வேண்டியிருக்கீங்களோ அதை நிறைவேற்றி கொடுங்க. அப்படிங்கிறத நீங்கள் அந்த 11 முறை நீங்கள் விநாயகருக்கு ஒரு பாடல்கள், அதாவது விநாயகரோட பாடல் பாடிட்டு அதை மனசில் நீங்கள் வேண்டுதலை மனசில் வச்சுட்டு விநாயகர் பாட்டு பாடி 11 முறை அரச மரத்தை வலம் வரணும். அதுக்கு மேலே முன்னாடி சூடம் வச்சு சாமி முன்னாடி நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ இதை எனக்கு நிறைவேற்றி கொடு அப்பா அப்படின்னு சொல்லி வேணுங்க. அந்த காரியம் சுபட்சமாக நடக்கும். கல்யாணம் வர வேண்டவங்க கல்யாணம் கண்டிப்பாக கைகூடி வரும். அதை விட கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்குது, எனக்கு கடன் நிவர்த்தி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேணுங்க அப்படின்னா அதை கட்டாய நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. அது போக உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம், கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலே சாமிக்கு நெய்வேத்தியம் கோயிலில் கொடுக்கறக்காக நீங்கள் செஞ்சு அதை கொண்டுட்டு போய் நீங்கள் 4 பேர்த்துக்கு அங்கே கோயில் அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. இது போல் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இல்லை அன்னதானம் அனாத ஆசிரமத்துக்கு கொடுக்குறவங்க அந்த மாதிரி கொடுத்தும் கூட வழிபாடு பண்ணுறவங்க வழிபாடு பண்ணலாம். அதுக்கப்புறம் தொழிலே இல்லை, எனக்கு தொழில் அமைய மாட்டேது, இல்லை எனக்கு சரியான வேலை அமைய மாட்டேது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி வழிபாடு 11 முறை விநாயகரை வழிபாடு பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி அவுள் பொறி வச்சு கூட நீங்கள் கும்பிடலாம். அவுள், கரும்பு சர்க்கரை, வாழைப்பழம், இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை சாமி முன்னாடி வச்சு இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. இந்த சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு, வளர்புற சங்கடகரா சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது. நீங்களே போய் இந்த அரச மரத்து விநாயகருக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணுறது ரொம்ப புண்ணியமான ஒரு, நம்மளுக்கு மேலும் மேலும் புண்ணியம் சேரும் இந்த இதில். அந்த மாதிரி இந்த மாதத்தில் மட்டும்தான் நம்மளால் தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் நம்ம பெண்கள் எல்லாருமே அபிஷேகம் பண்ணக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதத்தில் விநாயகருக்கு நம்மளால் பண்ண முடியும். அப்படிங்கிறத ஒரு நல்ல விஷயம். அதனால் இந்த வீட்டில் இருக்க பெண்கள் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஆண்களுமே
தீர்த்தம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு என்ன ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி, நீங்களும் இதே மாதிரி நீங்கள் வந்து கடைப்பிடிச்சி விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம். காலையிலேருந்து மௌன விரதம் இருக்கிறவங்க மௌன விரதம் இருக்கலாம். இல்லை சாப்பிடாம விரதம் இருந்து மாலை நேரத்தில் வந்து அகல் விளக்கு, அதாவது சாமி முன்னாடி அகல் விளக்கு போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணி விரதத்தை நிறைவேற்றி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி வேண்டுதல் இருக்குது, அதை நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறம் விரதத்தை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நினச்சது வந்து சீக்கிரமாகவே நடைபெறும். அதனால் வந்து இந்த சங்கடகர சதுர்த்தியை வந்து யாரும் வழிபாடு பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து சங்கடகர சதுர்த்தி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய ஜனவரி 3, 2025 வந்து வழிபாடு பண்ணி நீங்களும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு முழு பலன்களை வந்து பெறுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரச மரத்து விநாயகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பக்கத்தில் வந்து ராகு கேது வந்து இல்லாமல் எந்த கோயில்லையுமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன வழிபாடு வந்து விநாயகருக்கு பண்ணுறீங்களோ அதே வழிபாடு வந்து ராகு கேதுக்கும் சேர்த்து பண்ணுங்கள். 11 மணி வலை வந்து நீங்கள் தீர்த்தம் ஊற்றுறீங்க அப்படின்னா தீர்த்தம் வந்து விநாயகருக்கு மட்டும் கிடையாது, அதே ராகு கேதுக்கும் நீங்கள் ஊற்றி நீங்கள் கொண்டு போகிற புஷ்பம் என்ன புஷ்பமாக இருந்தாலும் சரி, அருகம்புல்லே நீங்கள் கொண்டுட்டு போயிருந்தாலும் அருகம்புல் வந்து விநாயகருக்கு முதல்ல வச்சுட்டு அப்புறம் ராகு கேதுக்கு வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிட்றது இன்னுமே விசேஷத்தை கொடுக்கும். நீங்கள் நினச்ச காரியம் வந்து சீக்கிரமாகவே நடக்கும். ஏன்னா ராகு கேது பயிற்சி ஒவ்வொருத்தருக்கு வந்து ராகு கேது வந்து இருப்பாங்க. அவங்கள சேர்த்தி விநாயகரோட சேர்த்தி வந்து நீங்கள் அவங்களே சேர்த்தி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கூடுதல் பலன்கள் வந்து அள்ளி கொடுப்பாங்க. முக்கியமாக வந்து திருமணம் ஆகாதவங்க, திருமணம் பாக்கியம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வழிபாடு நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணீங்க, சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் வந்து நடக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேண்டி பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சால் வந்து அன்னதானம் வந்து கோயிலுக்கு கொடுக்க பாருங்கள். அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட பலன்கள் வந்து இன்னுமே உங்களுக்கு அதிகரித்து சீக்கிரமாக நீங்கள் நினச்ச காரியம் வந்து வெற்றி பெறும். பெண்கள் மட்டும்தான் காலையில் எந்திரிச்சு தீர்த்தத்தை கொண்டுட்டு போகணுன்ட்டு இல்லை, ஆண்களும் கொண்டுட்டு போகலாம். இதே வழிபாடு வந்து ஆண்களும் பண்ணலாம். ஏன்னா வீட்டில் கோலம் போட்டு வழிபாடு பண்ணுறது வந்து அது பெண்கள் பண்ணாலும் நீங்கள் தீர்த்தம் கொண்டுட்டு போய் பெண்களால் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க ஆண்களும் சேர்ந்து இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். அந்த வழிபாடு எல்லாமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லதே வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட போகிற மோர் வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். அடுத்து ஒரு முக்கியமான பதிவில் பார்க்கலாம்.